Welcome all my dear students. This is your physics teacher Maheshwari S. from Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School, Sakrambalayam, Namakkal district. Students, we successfully completed volume 1 in the past classes. A heartfelt thanks to all of you my dear students for being with us for a long time. From this class onwards, we will be continuing with the volume 2. There are 6 lessons in volume 2. Let's start with the lesson ray optics. Students, this is the content in volume 2. See lesson 6 ray optics and lesson 7 wave optics and lesson 8 dual nature of radiation and matter, and ninth lesson is atomic and nuclear physics, and lesson 10 electronics and communication, and the last lesson in volume 2 recent developments in physics. Let's start with the unit 6 ray optics. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆப்டிக்ஸ் அப்படின்னா மீனிங் வந்து லைட்டு. அதாவது வாட் இஸ் லைட் அப்படின்னு நம்ம கேட்கும்போது லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் ப்ரொபகேட்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன், தட் இஸ் அ ரெக்லினியர் ப்ரொபகேஷன், அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு லைட்டை அது எமிட் பண்ணுற சோர்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ரேங்கிற ஃபார்மில் தான் வெளியில் வரும். அதே நீங்கள் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ரே அப்படின்னா அது பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸ்லேருந்து லைட் எமிட் ஆகும்போது அதோட ரேவாக அது ட்ராவல் பண்ணும்போது, ஒரு சிங்கிள் ரேவாக லைட்டு ப்ரொபகேட் ஆகும்போது அதனோட ஃபினாமினா, அதனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இங்கே வந்து ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இன்ட்ரொடக்ஷனில் பாருங்கள், தேர்ட் லைனில் the ray optics deals with light that is represented as a ray traveling in a straight line. அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது அதனோட கான்செப்டை நம்ம டீல் பண்ணுறது தான் இந்த ரே ஆப்டிக்ஸ். நீங்கள் அதனோட கான்செப்டை வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வி நீட் அ ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அது இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரே வேறு, வேவ் வேறு. இந்த ஆப்டிக்ஸ் அப்படின்னாவே அதில் 2 பிரான்ச், ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். அந்த ஃபஸ்ட் லெசன்ஸில், அதாவது இந்த 6th லெசன்ஸில் லைட்டோட ரே கான்செப்டை பற்றி இங்கே படிக்கிறோம். அண்ட் தென் 7th லெசன்ஸில் வேவ் நேச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லைட் அப்படின்னாவே அதுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது. அதாவது லைட் ட்ராவல்ஸ் இன் அ பார்ட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் அ வேவ். வேவாகவும் போகும், பார்ட்டிக்கலாகவும் மூவ் பண்ணும். இந்த கான்செப்டை வந்து அதுக்கு அடுத்த லெசன்ஸில் படிப்போம். ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான். ரே மாதிரி இருந்தேன்னா, வேவாக இருந்தேன்னா, டியூவல் நேச்சரில் இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறத ஒரு கண்டினியூட்டியாக வரும். அண்ட் தென் குவாண்டம் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைட் அப்படின்னு இருக்குது. லைட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் குவாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து காலேஜ் லெவல்ஸில் நீங்கள் படிப்பீங்க. இங்கே வந்து நம்ம இது மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ரே ஆப்டிக்ஸு, வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் டியூவல் நேச்சர், இது மட்டும்தான் ஸ்டடி பண்ண போகிறோம். அடுத்து இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னது போல தான் லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் அ மீடியம். ஓகே, light may deviate in its path only when it encounters the boundary of another medium or obstacle. லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் போகும். எது வரைக்கும் அப்படின்னா, இன்னொரு மீடியத்தில் போய் என்கவுண்டர் ஆகிற வரைக்குமோ அல்லது ஒரு அப்டக்கிளில் போய் படுற வரைக்கும் அது ஸ்ட்ரைட் லைனில் தான் போகும். அப்படி இந்த மாதிரி ஒரு அனதர் மீடியத்தில் என்கவுண்டர் ஆனாவோ அல்லது அப்டக்கிளில் பட்டாவோ அதனோட பாத் வந்து டீவியேஷன் எடுக்கும். அப்படி டீவியேஷன் எடுத்தால் அது ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டும் போகலாம், ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டும் போகலாம். ஸோ இது போல் அந்த ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி லைட்டோட கேரக்டர், அதனோட ஃபினாமினாவாக இருக்கிற ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஸ்கேட்ரிங், டிஸ்பர்ஷன், இந்த மாதிரி இருக்கிற கான்செப்டை படிக்கிறது தான் இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனு. சரியா? பேசிக்காக இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறது ரிஃப்ளெக்ஷன். இப்போ ரிஃப்ளெக்ஷன்னா நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோம். அதை சென்டிங் ஆஃப் லைட் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் மீடியம் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் பாருங்களேன். த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இன் டு த சேம் மீடியம் when it encounters a reflecting surface is called a reflection of light. தன்னோட போயிட்டுருக்கிற ஒரு பாத்தில் அனதர் மீடியத்தில் வந்து என்கவுண்டர் ஆகிட்டு திரும்ப அதே மீடியத்துக்கு போகும்போது அந்த லைட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பாலிஸ்டு சர்ஃபேஸ் வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இப்போ பாலிஸ்டு சர்ஃபேஸ்னால்
நம்ம ஃபேஸ் பார்க்குற மிரர் இருக்கு இல்லையா, அது ஒரு சைடு வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மிரர்லாம் அது மேலே இன்சிடென்ட் ஆகிற லைட்டில் 90% ஆஃப் லைட்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லும்போது அங்கே நம்ம எடுத்துக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் நார்மல் டு த ரிஃப்ளெக்டட் ரே, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸில் இருந்தும் அண்ட் நார்மல், ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணுற லைன் தான் நார்மல். இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் நம்ம வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த இன்சிடென்ட் ரே, reflected ray and normal to the reflecting surface all are coplanar. coplanar அப்படின்னா lying in the same plane அர்த்தம். இன்சிடென்ட் ஆகிற லைட்டை, ரிஃப்ளெக்ட் ஆகி போன லைட்டை அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு ட்ரா பண்ணால் நார்மல், இது எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, இதெல்லாம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்ஸு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிற அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இட் மே பி அ ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கலாம் அல்லது ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸாக இருக்கலாம். எந்த மாதிரி சர்ஃபேஸாக இருந்தாலும் இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இஸ் வேலிடு. சரியா, இப்போ இந்த கேஸில் சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற சர்ஃபேஸ், அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஒரு ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்குன்னு வைங்களேன். பாருங்கள், அந்த கொடுத்துருக்குற ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன் இது மூணுமே இன்சிடென்ட் லைட் இல்லையா. இந்த இன்சிடென்ட் ரேக்கு அதான் ஒரு சிங்கிள் லைனை ஏரோ மார்க் மாதிரி போட்டு கொடுத்தா தட் இஸ் ரே அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 இன்சிடென்ட் ரேவும் பேரலல், இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆன ரே பாருங்கள், இது வந்து இன்சிடென்ட்டுக்கு பேரலாக தான் இருக்குது. சரியா, த ரிஃப்ளெக்டட் ரே இஸ் parallel டு தி இன்சிடென்ட் ரே. எப்போ அப்படின்னா when the reflecting surface is a regular surface. ரெகுலருக்கு இந்த மாதிரி இருக்குது. சரி, ஒருவேளை நம்ம எடுத்துக்கிற அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இன்சிடென்ட் ரே எல்லாம் 3யும் வந்து பேரலாக, அதாவது பேரலல் இன்சிடென்ட் ரேவாக இருக்குது. ஆனால் ரிஃப்ளெக்டட் ரே பாருங்கள், இன்சிடென்ட்டுக்கு பேரலாக இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸ். அப்போ இதிலிருந்து சர்ஃபேஸ் ரெகுலராக இருந்தாலும் இர்ரெகுலராக இருந்தாலும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வேலிடு தான். பட் ரெகுலர் சர்ஃபேஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரிஃப்ளெக்டட் ரே இஸ் parallel டு இன்சிடென்ட். பட் இதே வந்து இர்ரெகுலர் அஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது த ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் நாட் parallel டு இன்சிடென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது 6.1.3 ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன். இப்போ ரிஃப்ளெக்ஷன்னால் டீவியேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் டீவியேட்டட் ரே ஆஃப் லைட் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இன்சிடென்ட் லைட்டுக்கும் டீவியேட் ஆன லைட்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள், ஒரு ஃபிகர் மூலமாக சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுங்கிறது XY, இன்சிடென்ட் அப்படிங்கிறது பாருங்கள் AOங்கிறது இன்சிடென்ட் ரே, நார்மல் ON, this incident makes an angle I with normal, reflected ray is OB, this reflected ray makes an angle R with normal. So according to law of reflection அப்படின்னு பார்க்கும்போது I is equal to R. I is equal to Rனா Rங்கிற இடத்த I அப்படின்னு சொல்லலாம். சரியா, அடுத்து இன்சிடென்ட் ரே ஏவோ இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா OC அப்படிங்கிற ஒரு ரே வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறது அஸ் ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் அண்டு டீவியேட்டட். இன்சிடென்ட் அப்படின்னா ஏஓவை எக்ஸ்டெண்ட் பண்ண ஓசிக்கும் ரிஃப்ளெக்டட் ரேவாக இருக்கிற ஓபிக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த இடத்த நமக்கு ஏஓசி இது ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 180 டிகிரிஸ் வந்து மேக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே, ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற ஆங்கிள் 180. AONI NOB வந்து ஆருங்கிறது ஐன்னு எடுத்துட்டிங்கன்னா AOB இந்த ஆங்கிள் வந்து 2Iக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்மளோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் BOC அப்படின்னு பார்க்கும்போது இஸ் 180 மைனஸ் 2I அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் அண்ட் தி டீவியேட்டட் ரே
இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 2i அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படிங்கிறத ரெண்டு மெத்தடில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதுபடி எடுத்திங்கன்னா 6.2 ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி கிடைக்கும். அல்லது வேறு ஒரு வகையில் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் கிளான்சிங் ஆங்கிளிருந்து மெஷர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்த கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னா எது பாருங்கள், கீழே இருக்கிற செகண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். சரியா, 6.3ல கீழே இருக்கிற பி, இதில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் XY, இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது AO. இன்சிடென்ட் ரேவுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் பாருங்கள் லெஃப்ட் சைடு, அதாவது ஆங்கிள் AOX. இட்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் தான் கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொன்னால் நோக்கு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் இன்சிடென்ட் ரே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா OC, அந்த இடத்த பாருங்கள் YOC, இதனோட ஆங்கிள் ஆல்ஃபா. அண்ட் தென் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் ரிஃப்ளெக்டடுக்கு இடையில பாருங்களேன் ஆங்கிள் BOY, இதனோட ஆங்கிளும் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல். ஏன்னா உங்களுக்கு நார்மல் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து I இஸ் ஈக்குவல் டு ஆர்னா அதுக்கும் கீழே இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கூட ஈக்குவல் ஆங்கிள் தான் மேக் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃப்ரம் டெஃபினேஷன் படி பார்க்கும்போது ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் அண்ட் தி டீவியேட்டட், இது ரெண்டும் சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்னா D இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபான்னு கிடைக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரியும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை மெஷர் பண்ணலாம். ரெண்டு வகையில் மெஷர் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் 3 மார்க்கில் கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது 3 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து நாம் பார்க்குறது ஒரு கான்செப்டான ஒரு கொஷின்ஸ் தான். அது எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. 6.1 ப்ரூவ் தட் ஃபார் த சேம் இன்சிடென்ட் லைட் when a reflecting surface is tilted by an angle theta, the reflected light will be tilted by an angle 2 theta. ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை தீட்டா டில்ட் பண்ணும்போது ரிஃப்ளெக்டட் லைட் என்ன ஆகும்னா 2 தீட்டா டில்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்த இன்சிடென்ட் லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். இது வந்து எப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ தியரி வந்து நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கிற ஃபிகர் மட்டும் அப்சர்வ் பண்ணால் நமக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். ஒரு சிம்பிள் கான்செப்டில் இருக்கிற ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், AB இஸ் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், ON நார்மல், IO இன்சிடென்ட் ரே, OR1 ரிஃப்ளெக்டட் ரே. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி பார்த்தா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதனால் இங்கே ஆர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஐனே தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பாருங்கள் ION, இதனோட ஆங்கிள் I, அதே போல் NOR1, இதனோட ஆங்கிளும் I தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறது. செகண்ட் என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கிளாக் வைஸில் தீட்டா ஆங்கிள் டில்ட் பண்ணால் a new reflecting surface A', B'. நம்ம கிளாக் வைஸில் தான் சர்ஃபேஸை டில்ட் பண்ணோம். ஸோ நமக்கு நார்மலாக என்ன ஆகும்னா தீட்டா ஆங்கிள் கிளாக் வைஸில் டர்ன் ஆகிட்டு ON' அப்படிங்கிறது நியூ நார்மலாக கிடைக்கும். இந்த கேஸில் செகண்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு இன்சிடென்ட் அப்படிங்கிறது IO தான். பட் நார்மல் எங்கே போயிடுச்சு பாருங்கள், ON' போயிடுச்சு. அதனால் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னவா மாறி இருக்கும்னா I + தீட்டான்னு மாறி இருக்கும். இந்த I + தீட்டா தானே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் கிடைக்கணும். அதனால் N'(OR2) இதனோட ஆங்கிளும் பாருங்கள் அந்த ரைட் சைடில் மேலே கொடுத்துருக்குற அந்த ஆங்கிள் I + தீட்டா. சரியா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்குது. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் R1 OR2, இதை வந்து கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் இந்த கேல்குலேஷன் கொண்டு வரணும்னா செகண்ட் நார்மலுக்கும் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து என்னன்னு பார்க்கணும் இல்லைங்களா. அதாவது ஆங்கிள் N'(OR1) என்னன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸில் அந்த ONங்கிற நார்மலுக்கும் R1ஓட ஆங்கிள் வந்து ஐன்னு இருந்துச்சு இல்லையா. இப்போது நார்மல் தீட்டா டில்ட் ஆனதுனால டோட்டல் ஐலேருந்து தீட்டாவை மைனஸ் பண்ணி கொண்டு வரும்போது I- தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் கிடைக்கும். அதாவது N'(OR1) ஆங்கிள் I- தீட்டா. இதனோட ஆங்கிள் இருந்து தான் நம்ம வந்து R1 OR2ஓட ஆங்கிள் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த நியூ நார்மல் N'(OR2)ங்கிறது தானே ரிஃப்ளெக்டடு. அந்த ரிஃப்ளெக்டடோட டோட்டல் ஆங்கிள் இருந்து நீங்கள் N'(OR1) மைனஸ் பண்ணிட்டா R1 R2ஓட ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா, அப்போ டோட்டலாக செகண்ட் நார்மலுக்கும் செகண்ட் ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் I + தீட்டாவிலேருந்து N'(OR1)ஓட ஆங்கிளை மைனஸ் பண்ணும்போது we can get the angle between these two reflected rays. ஓகே, கடைசியாக கிடைக்கிறது 2 தீட்டான்னு கிடைக்கும். இது வந்து ஜியோமெட்ரிக்கலாக கொடுத்தது தான். இந்த இடத்த இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கிள் பிட்வீன் R1 OR2னா டோட்டலாக இருக்கிற ஆங்கிள், அதாவது செகண்ட் நார்மலுக்கும் செகண்ட் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆஃப் N'(OR2)லேருந்து
n dash OR1 மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆங்கிள் 2 தீட்டான்னு கிடைக்கும். சரியா? 3 மார்க்கில் கேட்குற ஒரு கொஷினை ஈஸியாக தான் இருக்கும். அந்த ரே டயக்ராம் இந்த பிக்சர் போடும்போது மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் போட்டு ஏரோ மார்க்கு மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ரே ஆப்டிக்ஸில் ஒரு லைன் வித் ஏரோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த இடத்த வந்து ஃபிகர் ட்ரா பண்ணாலும் ரே ஆப்டிக்ஸில் போடும்போது ஏரோ மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.1.4 இமேஜ் ஃபார்மேஷன் இன் பிளேன் மிரர். பிளேன் மிரர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முகம் பார்க்குற கண்ணாடி, அதுதான் பிளேன் மிரர். அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணிங்கன்னா அது லெஃப்ட் மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்டை நீட்டினீங்கன்னா ரைட் ஹேண்டை நீட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ சைஸில் அங்கே நிற்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான சைஸில் அங்கே இமேஜும் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். கிடைக்கிற இமேஜ் வந்து எரெக்டாக தான் இருக்கும், தலைகீழலாம் இமேஜ் தெரியாது. பட் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வர்ச்சுவல் இமேஜ், ரியல் கிடையாது. எப்போவுமே ஒரு பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் அப்படிங்கிறது அஸ் அ வர்ச்சுவல் எரெக்டாக இருக்கும், பட் லேட்ரலி இன்வெர்ட்டடாக இருக்கும், இடவள மாற்றமெல்லாம் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் அந்த மிரருக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா பிளேன் மிரருக்கும் இன்ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி நிற்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் அந்த மிரருக்கும் பின்னாடி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து இங்கே எப்படி கிடைக்குது அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கான்செப்டில். அதாவது 6th லெசன் பொறுத்த வரைக்கும் ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரே டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, எங்கே இமேஜு, அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த ரே தான். அதுதான் ரே ஆப்டிக்ஸ்னே சொல்கிறோம்ல. ஏரோ மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏரோ மார்க்கை மிஸ் பண்ணிங்கன்னா அது எங்கே வருது, அந்த ரே எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஃபிகர் வந்து ட்ரா பண்ணும்போது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிற பிளேன் மிரர், இது வந்து மிடில் இருக்குது. இந்த பிளேன் மிரருக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், ஏங்கிற பாயிண்ட் ஒரு டாட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வாஸ் பிளேஸ்டு அட் அ சம் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பிளேன் மிரர். இந்த மிரரில் ஓ அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, ஏ டேஷ் அப்படிங்கிறது இமேஜ் ஃபார்ம் ஆகிற ஒரு பாயிண்ட். நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஏலேருந்து 2 ரே வந்து நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட் எடுத்துக்கிற ரே ஏஓ, செகண்ட் ரே ஏடி. இந்த ஏஓ பாருங்க, இது வந்து இன்சிடென்ட் ரே. ஓஎன் அப்படிங்கிற நார்மலில் பட்டு, ஐ மீன் அந்த பிளேன் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அந்த பாயிண்டில் பட்டு ரிஃப்ளெக்டட் ரேவாக ஓபி வழியாக போகுது. இந்த இடத்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஏஓஎன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால இங்கே ஆர் கொடுக்கல, ஐ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஓஎன் இதனோட ஆங்கிள் ஐ. புரியுதா? ஏங்கிற பாயிண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட்டு ஏஓ, அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஓபி வழியாக, நார்மலுங்கிறது ஓஎன். இப்போ இந்த இடத்த ஆங்கிள் ஏஓஎன்னும் ஆங்கிள் பிஓஎன்னும் ஈக்குவல் தான். அடுத்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர இன்னொரு ரே ஏடின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏடி பாருங்கள் இட்ஸ் இன்சிடென்ட் நார்மல் ஆன் அ பிளேன் மிரர். அது நார்மலாக அதில் பட்டு, நார்மல்னால் செங்குத்தாக பட்டு திரும்ப அதே லைன்லேயே திரும்ப வருது. ரிட்டர்ன் பேக்ஸ் டு த பாத் டிஏ. போனதும் அதே தான், வந்த பாத்தும் இதே தான். ஸோ இந்த 2 ரேவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த ரிஃப்ளெக்டட் ரே பிஓ இருக்கு இல்லையா, அதுவும் செகண்ட் இன்சிடென்ட்டை நார்மலாக விழுந்துச்சுல்ல ஏடி, இதை ரெண்டையும் பேக்வேர்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணனா அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் நார்மலாக விழுந்த ப்ளூ லைன், இது ரெண்டும் பாருங்கள் மிரருக்கு பின்னாடி ஏ டேஷ் அப்படிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணி கொடுக்கும். இந்த ஏ டேஷ் அப்படிங்கிறது தான் இமேஜ், ஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணோமோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது எந்த மாதிரி அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக நாம் வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். சரியா? அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபுக்கு தான் எப்படி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது 2 ட்ரையாங்கிள். அதாவது எந்தெந்த ட்ரையாங்கிள் சொல்லும்போது பாருங்கள், ஆங்கிள் ஏஓஎன் இது வந்து ஐ தானே, அந்த ஆங்கிளும் ஆங்கிள் டிஏஓ, டிஏஓன்னா அந்த மிரர்லேருந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட், பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த 2 ட்ரையாங்கிளும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ரொம்ப 2 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் எது எதுனா ஆங்கிள் பிஓஎன் அண்ட் ஆங்கிள் ஓஏ டேஷ் டி. இந்த 2 ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்குது. பாருங்கள், நாம் சொன்ன அந்த ஆங்கிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸில் இருந்தும்
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்களேன், ஆங்கிள் ஏஓஎன் அண்ட் ஆங்கிள் பிஓஎன் இது ரெண்டுமே இன்சிடென்ட் அண்டு ரெஃப்ளெக்டட் ஆங்கிள் தானே. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஆங்கிள் டிஏஓ அண்ட் ஆங்கிள் ஓஏ டேஷ் டி இது ரெண்டும் ஈக்குவல். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னா கான்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கும், ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஒரு சைடு காமனாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது ஏடி அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் ஏ டேஷ் டி அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் என்ன அப்படின்னா ஏடிங்கிறது மிரர்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஏ டேஷ் டி அப்படிங்கிறது மிரர்லேருந்து இமேஜோட டிஸ்டன்ஸு. ஸோ என்ன டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் அந்த மிரருக்கு பிஹைண்டில் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு பிளேன் மிரரில் இமேஜ் ஃபார்ம் ஆகிற கான்செப்ட். இந்த செகண்ட் பாருங்கள், கேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளேன் மிரர், இந்த ஆப்ஜெக்டோட சைஸு டாப் அண்ட் பாட்டம், இது வந்து அந்த மிரரோட பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் பட்டு நம்ம ஐ வழியாக அதை பார்க்கும்போது அதனோட இமேஜ் நமக்கு எங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பிஹைண்ட் த மிரரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டோட ரேவும் ஆப்ஜெக்டோட பாட்டம் சைட்லேருந்து ஒரு ரே வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் இமேஜ் கிடைக்குது. என்ன சைஸில் ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே சைஸில் இருக்கும், பட் அது கிடைக்கிறது வந்து வர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். அது ஸ்க்ரீனில் வந்து கேப்சர் பண்ண முடியாது, அதனால் அது வந்து வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சேம் சைஸ், எரெக்ட், but a virtual image. Next கொடுத்திருக்கிற heading 6.1.5 characteristic of the image formed by a plane mirror. ஒரு பிளேன் மிரரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர் இஸ் வர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் லேட்ரலி இன்வெர்ட்டட் சைட் வைஸ். அதாவது இடவள மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் லேட்ரலி இன்வெர்ட்டட் சைட் வைஸ்ங்கிறது. எரெக்ட் அப்படிங்கிறது இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். வர்ச்சுவல் அப்படின்னா ஒரு மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கண்ணாடியில் வந்து நம்மளோட இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு பொய் தான், உண்மை கிடையாது, மாயம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்டு, சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இதுவும் நமக்கு தெரியும். அண்ட் தேர்ட் பாருங்கள், த இமேஜ் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த மிரர் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். எவ்வளோ அந்த மிரரில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பின்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த்து பாருங்களேன், if an object is placed between two plane mirror inclined at an angle theta, the number of images is given by n. ரெண்டு மிரர் எடுத்து பிளேன் மிரர் இந்த 6.5 ஃபிகரில் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ரெண்டு பிளேன் மிரர் எடுத்து ஒரு சம்திங் ஆங்கிளில் இன்க்ளைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு மிரருக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறது வந்து இப்படி வேணாலும் இருக்கட்டும், ரெண்டு ஆங்கிளுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து மாறும். நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம்ல, ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா ஆங்கிள் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டீவியேஷன் ஆன மாதிரி வச்சிங்கன்னா ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது தீட்டாவை பொறுத்து நம்ம அதுக்கு முன்னாடி வைக்கிற ஆப்ஜெக்டோட நம்பர் ஆஃப் இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபிசிக்ஸில் எவ்வளோ அழகாக ஃபார்முலாலாம் கொடுக்குறாங்கன்னு. அந்த டேபிள் காலம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து 360/θ, அதாவது டோட்டல் சர்க்கிள் எடுத்தால் 360. நீங்கள் ரெண்டு பிளேன் மிரர் வந்து சம்திங் ஆங்கிள் வைப்பீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆங்கிளுக்கும் 60 டிகிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அந்த 60 டிகிரி அப்படிங்கிறத வச்சு பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ரெண்டு மிரருக்கும் சிமெட்ரிக்கல் லைனில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கும்போது எனக்கு அந்த தீட்டா நான் 60ன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ 360/60ன்னு போட்டால் என்ன கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். 360/θங்கிறது ஒரு ஈவன் நம்பராக இருக்கும்போது எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், 360/θ வந்து 6, 6 - 1 5 இமேஜஸ் வந்து கிடைச்சிருக்கும். எப்போன்னா ஆப்ஜெக்டை வந்து ரெண்டு பிளேன் மிரருக்கும் சிமெட்ரிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது. இல்லை நான் அன்சிமெட்ரிக்கலாக வச்சுட்டனே அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் இமேஜஸ் அப்படிங்கிறது n = 360/θ - 1, அதே 5 தான் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்டு, 360/θ இதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆட் நம்பரில் கிடைக்குதுன்னு வைங்களேன். சப்போஸ் வந்து 5ல் கிடைச்சிருக்கு, அது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பரில் கிடைச்ச ஒரு 360/θ வேல்யூக்கு நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து சிமெட்ரிக்கல் லைனில் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் ஆஃப் இமேஜஸ் 5 - 1 4 அப்படின்னு கிடைக்கும்.
அல்லது நீங்கள் அந்த ரெண்டு மிரருக்கு இடையில் அன்சிமெட்ரிக்கலாக அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட் நம்பர் என்ன கிடைச்சதோ அத்தனை இமேஜஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் இமேஜஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 360/θவாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 360/θ ஈவன் அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான், 360/θ -1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இமேஜஸ். உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து அதாவது 360/θ ஆட் நம்பரில் இருந்தால் மட்டும்தான், சிமெட்ரிக்கலுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் இருக்கிற மாதிரி தான், அன்சிமெட்ரிக்கலுக்கு மட்டும்தான் ஜஸ்ட்டு அந்த தீட்டா வேல்யூ என்ன கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலான இமேஜஸ் வந்து கிடைக்கும். அதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் கீழே இந்த ஃபிகர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த மிரர் நீடட் டு ஃபார் அ பர்சன் டு see his or her image fully on the mirror? இப்போ நம்ம வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்மளோட ஃபுல் இமேஜ் தெரிஞ்சால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட ஃபுல் இமேஜ் ஒரு மிரரில் தெரியணும் அப்படின்னா அந்த மிரரோட மினிமம் ஹைட்டு என்னப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்த ஆன்சர் கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கட்டும், இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபிகர் பாருங்கள். இந்த ஃபிகரில் மிடில் கொடுத்துருக்கிறது இஸ் அ பிளெயின் மிரர். பிளேன் மிரருக்கும் ஃப்ரண்ட்டில் ஐ மீன் தட் லெஃப்ட் சைட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட டோட்டல் ஹைட் வந்து h2f, அதாவது ஹெட்டிலிருந்து ஃபீட் வரைக்கும் இருக்கிற டோட்டல் ஹைட்டும் h. இந்த h அப்படிங்கிறது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா h1 + h2. h1 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹெட் டு ஐஸ் அண்ட் ஐ டு ஃபீட், இதுக்கு இடையில் இருக்கிற அந்த ஹைட் வந்து h2. தென் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு டோட்டல் ஹைட் ஆஃப் த மேன் அப்படின்னு எடுத்துட்டு அதை 3ஆக டிவைட் பண்ணும்போது ஹெட்டு, ஐஸ் அண்ட் ஃபீட் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம கண்ணாடி முன்னாடி போய் இப்படி நிற்கும் போது நம்மளோட ஃபுல் இமேஜ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட, அதாவது நம்ம தான் இந்த இடத்த ஆப்ஜெக்ட், நம்மளிருந்து வர லைட்டு மிரரில் படணும். மிரரில் பட்ட லைட்டு நம்மளோட ஐஸ்க்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அங்கே வந்து இமேஜ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது பாருங்கள், ஹெட்டிலிருந்து வர அந்த எல்லோ கலர் லைட் மிரரில் வந்து ஒரு பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுது. அந்த பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகிற லைட்டு அந்த இடத்த ரிஃப்ளெக்ஷன் எடுத்து ஐஸ்க்கு வரும். ஸோ நம்மளோட கண்கள்லேருந்து வர்ற அந்த லைட் அகைன் மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் எடுத்து எங்கே போகுதுன்னா அந்த இமேஜோட எக்ஸ்ட்ரீம் டாப் பாயிண்ட் h' அது போகும். ஸோ மேல் இந்த இடத்த ஹெட் டு ஐயில் பாருங்கள், ஒரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரு லா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இருக்கிற ஹைட் இது ரெண்டுக்கும் h1னா அந்த இடத்து மிடில் ஒரு நார்மல் ட்ரா பண்ணிங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து h1/2, செகண்ட் ஆஃப் h1/2ன்னு கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் h1. இந்த இடத்த ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறதுனால ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, அதுக்கும் கீழேயும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ தான் எடுத்துக்கிறோம், I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிற பார்ட்டு. அதாவது ஹெட்டிலிருந்து வர லைட்டு மிரரில் பட்டு நம்ம கண்கள் வழியாக பின்னாடி மிரருக்கும் பின்னாடி இருக்கிற இமேஜோட எக்ஸ்ட்ரீம் டாப் பாயிண்ட்டுக்கு போகிறது. அடுத்து செகண்ட் எங்கே வர்றாங்கன்னா ஃபீட்டில். இப்போ ஃபீட்லேருந்து ஒரு லைட்டு வரும் பொழுது எல்லோ கலர் லைட்டு தான் ஏரோ மார்க்கு பாருங்கள், அங்கேருந்து மிரரில் போய்பட்ட இன்சிடென்ட் ஆகிட்டு எங்கே வரணும்னா ஐ வந்து ரீச் ஆகணும். அப்போ ஐயில் வந்து படுற அந்த ரெட் கலர் லைன் லைட்டு திரும்ப அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எங்கே போகுது பாருங்கள், இப்போ கீழே இமேஜோட எக்ஸ்ட்ரீம் பாட்டம் பாயிண்ட்ஸுக்கு போகணும், F' போகணும். ஸோ இந்த மாதிரி போகும் பொழுது இந்த இடத்தையும், அதாவது I2 ஃபீட் இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஒரு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா இருக்கிற அந்த ஹைட்டு h2க்கு இன்பிட்வீனில் ஒரு லைன் பர்பண்டிகுலர் லைன் வந்து மிரருக்கு ட்ரா பண்ணிங்கன்னா தட் இஸ் நார்மல். அதுலேருந்து அந்த ஹைட்டை வந்து ஈக்குவலாக பிரிக்கும் போது h2/2 அண்டு கீழே h2/2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் செகண்டாக இருக்கிறதுனால I2 அண்ட் I2ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கான்செப்ட்லேருந்து ஹெட்டிலிருந்து மிரரில் பட்ட லைட்டு ஐஸ்க்கு வந்து போகிறது h' அப்படிங்கிற இமேஜோட ஒரு பாயிண்ட்டும், ஃபீட்லேருந்து வந்து ஐஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு கீழே போகிறது ஃபீட்டோட இன்னொரு பாயிண்ட்ஸ், அதாவது இமேஜோட அனதர் பாயிண்ட்ஸும் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்த கொஷின் என்னென்னா மினிமம் ஹைட் ஆஃப் த மிரர் எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும். மினிமம் ஹைட்டுனா பாருங்களேன், ஐஸ் டு ஐலேருந்து பிரிஞ்ச அந்த ரெண்டு ரெட் கலர் லைட்டு தான். அதாவது ஃபஸ்ட்டு நார்மல், கீழே இருக்கிற செகண்டு நார்மல், இந்த நார்மலுக்கு இன்பிட்வீன் இருக்கிற ஹைட் இருந்தால் போதும், அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் இல்லையா. பாருங்கள், மேலே இருக்கிற நார்மல்லேருந்து இமேஜோட ஹெட்டுக்கும் கீழே இருக்கிற நார்மல்லேருந்து போனால் இமேஜோட ஃபீட்டுக்கும் போயிடுது. அப்போ திஸ் இஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் த மிரர் நீடட் ஃபார் அ பர்சன் டு see her full image இல்லையா.
அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் பாருங்கள். மேலே வந்து h1/2, அதிலிருந்து I வரைக்கும் இருக்கிறது. அதே போல் கீழே இருக்கிற நார்மல்லேருந்து ஐஸ் வரைக்கும் போனீங்கன்னா h2/2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது h1/2 ப்ளஸ் h2/2. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா h/2 கிடைக்கும். ஏன்னா டோட்டல் ஹைட் தானே h1 + h2 டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் h/2. இந்த h/2 அப்படிங்கிறது தான் இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டஸ் த ஹைட் டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பர்சன் அண்ட் த மிரர்? அந்த ஹைட் மீன்ஸ் மிரரோட ஹைட்டு மிரருக்கும் பர்சனுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனோட ஆன்சர் என்னவா இருக்கும் திங்க் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, வேற எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது மிரருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை இது டிபெண்ட் பண்ணாது. ஹைட் ஆஃப் த மிரர் டஸ் நாட் டிபெண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பர்சன் அண்ட் தி மிரர், பிகாஸ் த மிரர் ஒன்லி ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஆப்ஜெக்ட் ஹைட்டு. அவ்வளோதான். ஆப்ஜெக்டோட ஹைட்டை மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணி இமேஜாக கொடுக்குது. அதனால இந்த டிஸ்டன்ஸ் அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்ததாக நம்ம பார்க்குற ஹெட்டிங் பாருங்கள், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். இது வரைக்கும் பார்த்தது பிளெயின் மிரர், இப்போ ஸ்பெரிக்கல் மிரர். ஆக்சுவலாக அந்த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றது இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் அ கிளாஸ், அதிலிருந்து கொண்டு வரது தான். எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இட் இஸ் அ பார்ட் கட் ஃப்ரம் அ ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் மிரராக பிஹேவ் பண்ணும். அதுலேயும் என்ன பண்ணிடுறாங்க, ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் இஸ் சில்வர்ட், த ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் தி அதர் சர்ஃபேஸ் விச் இஸ் பாலிஷ்டு. பாருங்களேன், மேலே இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது போல் இது வந்து ஒரு ஹாலோஸ்பியர். இந்த ஹாலோஸ்பியரில் சென்டர் பாயிண்ட் வந்து சீனு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ரைட் சைடில் வந்து ஒரு பார்ட்டும் லெஃப்டில் ஒரு பார்ட்டும் மார்க் பண்ண மாதிரி இருக்குது. எப்போ வந்து ஒரு கிளாஸ் ஸ்பெரிக்கல் ஸ்பியரை வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து சில்வர்டு பண்ணிடணும், இன்னொரு சைடு பாலிஷ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சில்வர்டு பண்ணினது ரஃப் சர்ஃபேஸாக மாறிடும். ஏன்னா இது ரிஃப்ளெக்டிங் மிரர் தானே, ரிஃப்ராக்ஷன் எடுக்காது, ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம எந்த பக்கம் வந்து பாலிஷ் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிகரில் வந்து ரைட் சைடு அவுட்டரில் வந்து சில்வர்டு பண்ணி இன்னர் சைடு வந்து பாலிஷ் பண்ணினதுனால திஸ் போர்ஷன் பிஹேவ்ஸ் லைக் அ கான்கேவ் மிரர். அதே போல் லெஃப்டில் பாருங்கள், இன்னர் சைடு வந்து சில்வர்டு பண்ணி அவுட் சைடில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கான்வெக்ஸ் மிரராக பிஹேவ் பண்ணும். ஓகே, அது தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது கான்கேவ் மிரர் அப்படின்னா இட் இஸ் அ இன்னர் ரிஃப்ளெக்டிவ். அட் அ சேம் டைம் அது வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரராக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவுட்டர் சைடு மட்டும்தான் ரிஃப்ளெக்டிவ் எடுக்க முடியும். இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து சில்வர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மிரரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்ததாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சர் அப்படின்னாவே அந்த ஸ்பெரிக்கல் மிரரோட ஒரு பார்ட் இல்லையா, அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேட்குறோம். அதுக்கு பாருங்க, த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் அ பார்ட் இஸ் கால்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நம்ம இந்த ஹாலோ ஸ்பியர்ல இருந்து ஒரு சின்ன போர்ஷனை கட் பண்ணி தானே மிரராக கொண்டு வந்தோம். அந்த ஹாலோ சர்ஃபேஸ்க்கு எது வந்து சென்டராக இருக்குமோ, ஏன்னா அதுலேருந்து தான் இந்த மிரர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பெரிக்கல் போர்ஷனோட சென்டர் தான் இந்த மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சராக இருக்கிற இந்த மிரருக்கு எது சென்டராக இருக்குன்னா அந்த ஹாலோஸ்பியரோட சென்டர் எதுவோ அதுவாக தான் இருக்கும். தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதுதான் இந்த பாயிண்ட்ல சி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அது அதுக்கும் கீழே இருக்கு. அதோட டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னா, த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் அ பார்ட் இஸ் கால்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ பாருங்க, அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த ரெண்டு சைடுமே அந்த ஸ்பெரிக்கல் போர்ஷனோட எண்டிலிருந்து ரேடியஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த சி வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த ஸ்பெரிக்கல் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்க முடியும். இது செகண்ட் ஒன் கொடுத்தது. அடுத்து தேர்டு கொடுத்துருக்க டேர்ம் என்ன பாருங்க, போல். போல் அப்படின்னா என்னன்னா, த மிடில் பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் மிரர் ஆர் த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் தி மிரர் இஸ் கால்டு போல் ஆர் ஆப்டிக் சென்டர். மேலே அதே ஃபிகரில் பாருங்களேன், அந்த பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து அந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு சென்டர் இல்லையா, ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் தி மிரர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த இடத்த போல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
அடுத்ததாக கொடுத்துட்டோம் பிரின்சிபால் ஆக்சிஸ். பிரின்சிபால் ஆக்சிஸ்னால் என்ன? இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் தி போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் தான் பிரின்சிபால் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பிரின்சிபிள் அப்படின்னு போட்டிருக்கூடாது. நிறைய இடத்து வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதனோட பிரின்சிபல் எழுதுவோம் இல்லையா, அது பிரின்சிபல். பட் இங்கே பிரின்சிபால் ஆக்சிஸ் முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் பாருங்களேன், a light ray traveling along the principal axis towards the mirror after reflection travels back along the same principal axis. It is also called optic axis. அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாக வர்ற அந்த லைட் ரேஸ் மிரரில் பட்ட ரிஃப்ளெக்ஷன் எடுத்த பிறகு திரும்ப அதே பிரின்சிபல் ஆக்சிஸில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அதனால் இது வேறு எப்படி சொல்லலாம்னா ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னும் சொல்லலாம். அது கீழே இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கான்கேவ் மிரர், பிரின்சிபல் ஆக்சிஸ் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது, ஒரு 5 லைன்ஸ் பேரலல் லைன்ஸ், இது எல்லாமே மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் எடுத்த பிறகு இது வந்து வேறு கான்செப்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிரின்சிபல் ஆக்சிஸில் அந்த பேரலல் ரேஸ் போயிட்டு ரிஃப்ளெக்ஷன் எடுத்து திரும்ப வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்லேயே ட்ராவல் பண்ணால் அது வந்து ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலான்றாங்க. அடுத்து கொடுத்துருக்கிற டேர்ம் என்னென்னா ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் லென்த் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாரி, இது ஃபோக்கல் பாயிண்ட் தான். லைட் ரேஸ் traveling parallel and close to principal axis when incident on a spherical mirror converge at a point for a concave mirror or appear to diverge from a point for convex mirror on the principal axis. This point is called focus or focal point of the mirror. பாருங்க, இப்போ மேலே இருக்கிறது வந்து கான்கேவ் மிரர் இல்லையா, கான்கேவ் மிரர் அப்படிங்கிறது அஸ் அ கன்வர்ஜிங் மிரர். ஏன் அப்படின்னா அந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கும் பேரலாக லைட் ரேஸ் போகுது இல்லையா, இது எல்லாமே அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் எடுத்து எஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டு ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். பட் இதே வந்து கான்கேவ் மிரர்னு வச்சுக்கோங்களேன், மேலே சொன்னது கான்வெக்ஸு, கீழே நாம் சொல்கிறது கான்கேவ், ஏன்னா வெளியில் இருக்கிற பார்ட்டில் தானே ரிஃப்ளெக்ஷன் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்கேவ் மிரருக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வர லைட் ரேஸ் எல்லாமே அந்த மிரரில் பட்டு ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கிற எஃப்ங்கிற பாயிண்ட்லேருந்து அப்பியர் டு டைவர்ஜ், அந்த பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகிறது போல தோன்றும். அதுதான் அப்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது வந்து வர்ச்சுவலாக கிடைக்கிறதுனால அப்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் இந்த கான்கேவ் மிரருக்கு கான்வெக்ஸ் மிரருக்கு எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து ஃபோக்கல் லென்த், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் தி ஃபோக்கஸ். கீழே பாருங்களேன், எஃப்னு கொடுத்துருக்காங்களா, போல்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப்னு கொடுத்தது. கேபிட்டல் எஃப்னா ஃபோக்கஸ், ஸ்மால் எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த். கீழே இருக்கிற பிக்சருக்கும் அதே போல தான் கான்வெக்ஸ் மிரருக்கும். அடுத்ததான் ஃபோக்கல் பிளேன். இப்போ ஃபோக்கல் பிளேன்னா என்ன அப்படின்னா த பிளேன் த்ரூ தி ஃபோக்கஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். நம்ம அந்த ஃபோக்கல் அப்படின்னு சொன்னோம்ல, ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வழியாக போகிற ஒரு பிளேனு. அந்த பிளேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேன் தான் ஃபோக்கல் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கணும். அது வந்து நீங்கள் கான்கேவ் மிரர் எடுத்தாலும் சரி, கான்வெக்ஸ் மிரர் எடுத்தாலும் சரி, எஃப் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வழியாக போகிற ஒரு பிளேன் அது எப்படி இருக்கணும்னா பர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சஸாக இருக்கணும். அதுதான் ஃபோக்கல் பிளேன். இதெல்லாம் ஒரு மிரர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டேர்ம்ஸு. இதுக்கப்புறம் வந்து அது என்னன்னு தான் சொல்லுவாங்க. டெஃபினிஷன் அப்படிங்கிறது இனிமேல் சொல்ல மாட்டாங்க. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன, போல், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட்டு, ஃபோக்கல் லென்த்து, ஃபோக்கல் பிளேன், இதெல்லாம் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரே ஆப்டிக்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் பாராக்சியல் ரேஸ் அண்ட் மார்ஜினல் ரேஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 6th லெசனோ 7th லெசனோ ரே ஆப்டிக்ஸு அண்டு வேவ் ஆப்டிக்ஸ், ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இது கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் 2 லெசன்ஸும் நமக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? ஓகே. இப்போ பாராக்சியல் ரேஸ் அப்படின்னா என்னென்னா the rays which travel very close to the principal axis and make small angle with it. அதாவது கொடுத்துருக்குற இந்த ஃபிகரில் பாருங்கள், நமக்கு இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப க்ளோஸில் போகிற இந்த ரே, இதுதான் வந்து பாராக்சியல் ரேன்னு சொல்கிறோம்.
இந்த ரே வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணி கொடுக்குற ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மால் ஆங்கிள் மேக் பண்ணி கொடுக்கும். ஓகே, அண்ட் தென் மார்ஜினல் ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்க பாருங்களேன், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் ரொம்ப ஃபர்தர் டிஸ்டன்ஸாக ஃபார் அவே ஃப்ரம் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்ட் மேக்ஸ் அ லார்ஜ் ஆங்கிள் வித் தி பிரின்சிபல் ஆக்சிஸ். இது மேக் பண்ணி கொடுக்குற ஆங்கிளும் இங்கே பாருங்கள் இந்த இடத்த ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரின்சிபலுக்கு ரொம்ப பக்கத்தில் போனால் அது பேராக்சியல் ரே, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் அவுட்டரில் போகிறது மார்ஜின் போடுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் போகிற இந்த ரே வந்து மார்ஜினல் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ரெண்டு ரேயில் நம்ம எது வந்து ரே ஆப்டிக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாம் எடுத்துக்கிறது இந்த பேராக்சியல் ரேஸ் தான் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அதாவது இங்கே வந்து மிரர் ஈக்குவேஷன் அல்லது ஒரு சில இடத்து வந்து ஒரு சில ரிசல்ட் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்மால் ஆங்கிள் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த அப்ராக்சிமேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஸ்மால் ஆங்கிளை மேக் பண்ணி கொடுக்குற இந்த பேராக்சியல் ரே தான். அதனால் ரே ஆப்டிக்ஸில் மார்ஜினல் ரேஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு நாம் ஃபாலோ பண்ணுறது பேராக்சியல் ரேஸ். ஓகே, அடுத்து இதனோட கண்டினியூ ஆகிற டாப்பிக்கு ரிலேஷன் பிட்வீன் த ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த கொஷின்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின், புக் பேக்கில் இருக்குது. இந்த இயர் மார்ச் 2020 3 மார்க்கில் கேட்ட கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் வந்து எடுத்துப்போம். ஸோ பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதில் எல்லாமே ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சி அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், கேபிட்டல் பி அப்படிங்கிறது போல் ஒரு ஆப்டிக் சென்டர், இப்போ ஸ்மால் எஃப் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்து, கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் அப்படின்லாம் சொன்னோம். ஃபோக்கஸ்னு சொல்லலாம், ஃபோக்கல் பாயிண்ட் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில டேர்ம்ஸை வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபிகருக்கு போயிடலாம். அதாவது நம்ம இந்த ரிலேஷன் கொடுக்கறதுக்கு கான்கேவ் மிரர் எடுத்துட்டாலும் சரி அல்லது கான்வெக்ஸ் மிரர் எடுத்துட்டாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் கான்கேவ் மிரர் இஸ் அ கன்வர்ஜிங் மிரர், கான்வெக்ஸ் மிரர் இஸ் அ டைவர்ஜிங் மிரர். ஸோ அந்த கான்செப்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது இன்சிடென்ட் ரே. இது வந்து மிரர், அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து சில்வர் பண்ணிவிட்டு இன்னர் சர்ஃபேஸ் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே நாம் எடுத்துக்கிறது அஸ் அ இன்சிடென்ட் ரே. சரியா, எப்போவுமே இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். ஏன்னா ஆப்ஜெக்ட் இருக்கிறது அப்படிங்கிறது பியாண்ட் சீல் இருக்குது. இங்கே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆப்ஜெக்ட் மேபி ஏதோ ஒரு பாயிண்டில் இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர ஒரு பேரலல் ரே அதாவது பேராக்சியல் ரே தான். இட் இஸ் அ பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இது என்னாகும் அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் பாஸ் த்ரூ பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது வழியாக ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகு பாஸ் ஆகும். சரியா, ஸோ இந்த இடத்த இந்த எம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணணும், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்த ஒரு நார்மல் வந்து தேவைப்படும். அந்த நார்மல் அப்படிங்கிறது தான் இந்த சிஎம். இது நார்மல். இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த நார்மலுக்கும் மேலே இருக்கிறது இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், கீழே நோட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம சொல்கிற இந்த லாவில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு இடத்தையுமே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த இடம் பாருங்கள், போல்க்கும் மிரரோட ஒரு பாயிண்ட், இது பேராக்சியல் ரேங்கிறதுனால பிரின்சிபல் ஆக்சஸ்க்கும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிஎம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் போர்ஷனாகவே கன்சிடர் பண்ணிவிட்டு எம்லேருந்து பிக்கு வந்து ஒரு நார்மலாக ட்ராப் பண்ணிக்கணும். இது வந்து பிஎம்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்குற டேர்ம்ஸு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சில ட்ரையாங்கிள்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும். என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், அதுக்கு எப்படி ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது இந்த ட்ரையாங்கிள். இதில் சியோட ஆங்கிள் என்னவா இருக்குன்னா ஐ. ஏன் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல் தானே. இங்கே வந்து ஆங்கிள் ஐனா இங்கேயும் எனக்கு ஆங்கிள் என்னவா இருக்குன்னா ஸ்மால் ஐயாக தான் இருக்கும். அடுத்ததான் நாம் எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் இங்கே எடுத்துக்கிறோம். அதாவது இது எம்எஃப்பி. இதில் இந்த இடத்து ஆங்கிள் எஃப் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2ஐன்னு கிடைக்கும். இந்த 2ஐ அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணும் பொழுது இதனோட இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே ஐ, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ அதுபடி எனக்கு இந்த இடத்து கிடைக்கிற அந்த டேர்ம் வந்து 2ஐன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி அதனோட ஆங்கிள்ஸ் வந்து என்னன்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் இருந்து தான் நம்ம வந்து இதோட ரிலேஷனாக கொண்டு வரோம்.
ஸோ அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த ஆங்கிள்ஸ் எம்சிபி இதில் நம்ம எடுத்துக்கிற ஆங்கிள் ஐ அண்ட் அந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், அதில் ஆங்கிள் எம்எஃப்பி அப்படின்னு சொல்லும்போது இஸ் ஈக்குவல் டு 2i. ஆங்கிள் ஐயா இருந்தாலும் சரி 2ஐயா இருந்தாலும் சரி இது ரெண்டோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வரும்போது இதுக்கு முன்னாடி tan தீட்டா கொண்டு வரணும். அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுக்கும் tan தீட்டா அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிற எம்சிபிக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது பிஎம். நான் தான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தாலும் இதுக்கப்புறம் பின்னாடி சொல்லுவாங்க கார்ட்டீசியன் கன்வென்ஷனில் நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணும்போது இந்த போலில் இருந்து மட்டும்தான் மெஷர் பண்ணணும். போல் தான் ஆரிஜின். அதனால தான் இங்கேயும் டிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த tan தீட்டா சொல்லும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும், பிஎம் எடுத்துக்கிறோம். கீழே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது வந்து அட்ஜசண்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பிசி அப்படின்னு தான் எடுக்கணும். போலில் இருந்து மட்டும்தான் மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே tan ஐ அப்படின்னு சொல்லும்போது பிஎம் பை பிசி. அதே போல் இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு tan 2i இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிஎஃப். ஸோ இது ரெண்டுல இருந்தும் அந்த ஐ அண்ட் 2i வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணுறோம். tan i இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐ அண்ட் tan 2i இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2i. இப்போ tan ஐயில் ஐ மட்டும்தான் இருக்குன்னா மேலே இருக்கிற டேர்ம் என்னவோ மாறிடும், ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிசி அண்ட் 2i இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிஎஃப்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்த செகண்ட் டேர்ம் பாருங்களேன், 2i இருக்கு இல்லையா, அந்த இடத்த பிஎம் பை பிசின்னு கொடுக்கணும். ஸோ 2 இன்ட்டு பிஎம் பை பிசி இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிஎஃப். உங்களுக்கு இதில் பிஎம் கேன்சல் ஆகும்போது 2pf இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் பிஎஃப் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அது ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த்து அண்ட் பிசி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்கு ஈக்குவலாக வர்றதுனால நமக்கு ஃபைனலாக வர டேர்ம் எப்படி இருக்குன்னா ட்வைஸ் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் half ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேர்மு ஈக்குவேஷன் 6.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரியா? இப்போ இதே ஒரு கான்செப்டை கான்கேவ் மிரருக்கு அப்ளை பண்ணும்போது கான்வெக்ஸ் மிரருக்கு அப்ளை பண்ணும்போது பாருங்கள், நம்ம எடுத்துக்கிற இன்சிடெண்ட்டு இது வந்து இன்சிடெண்ட் மிரரில் இருக்கிற ஒரு பாயிண்டில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இந்த ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இந்த இடத்த நம்ம நார்மலாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இதுதான் நார்மல். சரியா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நார்மல். உங்களுக்கு இந்த இடத்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே போல் எப்படி வந்து நம்ம வந்து கான்கேவ் சொன்னமோ அதே போல் தான் கான்வெக்ஸ்க்கும் இந்த ஐ அண்ட் 2i இந்த டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ ஒரே கான்செப்டுக்கு நீங்கள் ரெண்டு மிரருக்கும் அப்ளை பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். டயக்ராமை ட்ரா பண்ணும்போதும் ரெண்டு டயக்ராமும் ட்ரா பண்ணணும். ஃபைனல் ரிசல்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, f is equal to r by 2 or 2f is equal to r. நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஒரு ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது அட்லீஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு ரே வந்து தேவைப்படும். அதாவது ஃபஸ்ட்டு ரே வந்து எது வழியாக போகுது, செகண்ட் ரே வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து போயிட்டு எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இமேஜ் ஃபார்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ரே டயக்ராமு கண்டிப்பாக தேவை. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா இமேஜ் ட்ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொடுத்துருக்குற இந்த கீழே இந்த 4 ஃபிகர்ஸில் ஒரு ஃபிகரும் ஒரு ரூல் மாதிரி எடுத்துகிட்டு இதில் ஏதாவது ரெண்டு ரேவை வந்து ஒரே டயக்ராமில் ஃபாலோ பண்ணும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஃபிகரில் ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, இது வந்து கான்கேவ் மிரருக்கும் லெஃப்ட் சைடு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் வெளியில் பியாண்ட் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த மாதிரி ஏபிங்கிற ஆப்ஜெக்டில் ஏரோ மார்க் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் எப்போவுமே லைன் வந்து எடுக்கணும். ஸோ இந்த லைன் அப்படிங்கிறது பிரின்சிபால் ஆக்சஸ்க்கு பேரலாக போகிற ஒரு ரே. பிரின்சிபால் ஆக்சஸ்க்கு பேரலாக போன ஒரு ரே அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆன பிறகு எது வழியாக போகும் அப்படின்னா பிரின்சிபால் ஃபோக்கஸ் வழியாக போகும். எப்போவுமே பேரலல் டு பிரின்சிபால் ஆக்சஸில் ஒரு ரே போகுது அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் பாஸ் த்ரூ பிரின்சிபால் ஃபோக்கஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் பாருங்கள், இதை அப்படியே உல்ட்டா பண்ணி சொல்லணும். பிங்கிற ஃபிகரில் ஏபி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர ஒரு ரே உங்களுக்கு ஃபோக்கஸ் வழியாக போச்சு அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் பாஸ் பேரலல் டு பிரின்சிபால் ஆக்சஸ்.
ஓகே, இது ரெண்டும் அப்படி தானே இருக்குது. பேரலாக போனால் ஃபோக்கஸ் வழியாக வரும், ஃபோக்கஸ் வழியாக போனால் பேரலாக வந்துடும். அடுத்து தேர்ட் கேஸ் ரொம்ப சிம்பிள். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வர ரே போச்சு அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் டேக் ரீட்ரேசஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் பாத். எந்த வழியாக வந்துச்சோ அதே வழியில் போகும். அடுத்து ஃபோர்த்து பாருங்களேன். ஏபிங்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து வர ஒரு ரே பி அப்படிங்கிற ஆப்டிக் சென்டரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்த ஆஸ் பர் தி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி அந்த பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறத நார்மலாக எடுத்துக்கும். அதை நார்மலாக எடுத்துட்டு அதுக்கும் அப்போர்ட்ஸில் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதுக்கும் கீழே இருக்கிற ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதை தான் இங்கே 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் எது பார்க்குறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். அதாவது வைல் ட்ரேசிங் த இமேஜ், அந்த இமேஜ் நம்ம எடுக்கும் பொழுது நார்மலாக ஒரு 4 or 5 டேர்ம்ஸு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, இமேஜ் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் ஹைட் என்ன, இமேஜ் ஹைட் என்ன, ஃபோக்கல் லென்த் என்ன, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது எல்லா டேர்ம்ஸு என்ன எப்படின்னு ஸ்டடி பண்ணி கொடுக்கறது தான் இந்த கார்ட்டீசியன் அப்படிங்கிறவர் கொடுத்த சைன் கன்வென்ஷன் டயக்ராம். அதனாலேயே இதுக்கு பேர் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மிரர் அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள், ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேசிக்காக நம்ம எடுத்துக்கிறது இந்த ஃபிகர் தான். இது மட்டும் தெளிவாக இருந்தால் போதும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா த இன்சிடென்ட் லைட் இஸ் டேக்கன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எப்போவுமே இன்சிடென்ட் லைட் அப்படிங்கிறது லெஃப்டில் இருந்து ரைட்டில் போகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் தி மிரர். ஆப்ஜெக்ட் எப்பவுமே நம்ம பிளேஸ் பண்ணுறது லெஃப்ட் சைடில் தான் பிளேஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது அதோட ரே எங்கே போகும்? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் போகும். அண்ட் செகண்டு, ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் போல் ஆஃப் தி மிரர். நீங்கள் இங்கே டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும் பொழுது, அதாவது அது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இமேஜ் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஆரிஜின் எங்கே அப்படின்னா போலில் இருந்து மட்டும்தான் மெஷர் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அங்கேருந்து தான் மெஷர் பண்ணணும். அதுலேருந்து லெஃப்டாக ரைட்டான்னு பார்க்கணும். அடுத்து தேர்டு, த டிஸ்டன்சஸ் மெஷர்டு டு தி ரைட் ஆஃப் த போல் அலாங் தி பாசிட்டிவ் அலாங் தி பிரின்சிபல் ஆக்சஸ் ஆர் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த போல்லேருந்து அதோட சைடுக்கு ரைட் சைடு போகும்போது நீங்கள் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ரைட் ஆஃப் தி போல் அப்படின்னாவே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ். அடுத்த கேஸ் என்னவா இருக்கும்? த டிஸ்டன்ஸ் மெஷர் டு லெஃப்ட் ஆஃப் தி போல் அலாங் தி பிரின்சிபல் ஆக்சஸ் ஆர் டேக்கன் அஸ் நெகட்டிவ். லெஃப்ட் சைடு வருது பார்த்தீங்களா, அந்த மிரரை ஒட்டி லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி வந்தால் டிஸ்டன்ஸு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து இமேஜுக்கு சொல்கிறாங்க, ஹைட் மெஷர்டு இன் அப்வர்ட் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக அப்வர்டில் இருக்கிற ஹைட்டெல்லாம் பாசிட்டிவ்னு எடுக்கணும், டவுன்வர்டில் இருக்கிற ஹைட்டெல்லாம் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 6 ரூலும் அப்படின்றது நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கொடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்ததாக தமிழ் வழி மாணவர்களுக்கு அழகு 6 கதிர் ஒளியியல். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒளி ஒரு புதிரான ஒன்று தான். ஆனாலும் அதோட பண்புகள் அப்படிங்கிறது நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லும்போது ஒளியை நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போகிற ஒரு கோடு, அவ்வளோதான். அதாவது ஒளி செல்லும் பாதை, அதைத்தான் நம்ம கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கதிர் ஒளியியல் அப்படிங்கிறதுல இந்த கதிரை வச்சு வரையப்பட்ட வரைபடங்கள் மூலமாக, அதாவது கதிர் வரைபடங்கள் மூலமாக அந்த ஒளிக்கதிரோட பல்வேறு பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முழுமையாக அதனோட நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலை ஒளியியல் அப்படிங்கிற பாடம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்த கதிர் ஒளியியல் அப்படின்னு சொல்லும்போது ஒளி ஒரு ஊடகத்தில் நேர்கோட்டில் தான் போய்கிட்டு இருக்கும். இதனோட பாதை எப்போ மாறும் அப்படின்னா மற்றொரு ஊடகத்தில் இது நுழையும் பொழுதோ அல்லது ஒரு தடையின் மீது இந்த ஒளி மோதும் பொழுதோ தன்னோட நேர்கோட்டு பாதையிலிருந்து இது விலகல் அடையும். அப்படி விலகலுக்கு செல்லும் போது ஒளி எதிரொலிப்பு நடக்கலாம், ஒளி விலகலும் ஏற்படலாம். அதாவது ரிஃப்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம். அடுத்ததான் ஒளிக்கதிர் அப்படிங்கிறத வச்சு அந்த ஒளி செல்ற திசையை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்ற பண்புகளாக இருக்கிற அதோட நிறங்கள், ஒளிச்சரிவு இதெல்லாம் நமக்கு தெரியாது. மேலும் என்ன பண்ணுறோம், இந்த லெசன்ஸில் இந்த ஒளியோட ஒரு சில நிகழ்வுகள், அதாவது ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், நிறப்பிரிகை, ஒளிச்சிதறல், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லெசன்ஸ். ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது எதிரொலிப்பு.
எதிரொலிப்புனா என்ன? எங்கிருந்து ஒளி போச்சோ அதே ஊடகத்துக்கு திரும்ப வரணும், அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது வரையறை பாருங்க. ஊடகத்தினுள் செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கும் பரப்பில் பட்டு அதே ஊடகத்தினுள் பின்னோக்கி வரும் நிகழ்ச்சிக்கு எதிரொலிப்பு என்று பெயர். இல்லைங்களா? இப்போ எதிரொலிப்பு அப்படிங்கிறது சமதள பரப்பு, அதாவது பளபளப்பா இருக்கிற பரப்புகள் வந்து ஒளியை எதிரொலிக்கும். நம்ம மிரர்னு சொல்றோம்ல, பிளெயின் மிரர், இதுல வந்து வெள்ளி பூச்சு சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதன் மீது விழுற ஒளியில 90% ஒளியை வந்து எதிரொலிக்கும். எந்த அளவுக்கு அது எதிரொலிச்சிருக்கு அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு விதி அப்படிங்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் எதிரொலிக்கும் பரப்புக்கு செங்குத்து கோடு இவை எல்லாமே ஒரே தளத்தில் இருக்கும். மேலும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். இதுதான் ஒளி எதிரொலிப்பு பற்றிய விதி. இது நீங்க லோயர் கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க. அடுத்ததான் நம்ம கூடுதலாக என்ன தகவல் தெரிஞ்சுக்கிறோன்னா, எதிரொலிக்கும் பரப்பு அப்படிங்கிறது சமதளமாகவோ அல்லது வலைப்பரப்பாகவோ எப்படி இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பரப்பிலையும் ஒளி எதிரொலிப்பு விதிகள் வந்து பொருந்தும் அப்படிங்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதிரொலிக்கும் பரப்பானது சமதளமாக இருந்தால் இணையாக செல்லும் படுகதிர்கள் எதிரொலிப்புக்கு பின்பும் இணையாகவே செல்லும். அதாவது கொடுக்கப்பட்ட இந்த படத்தில் காண்பித்தது போல. ஆனால் அதே வந்து எதிரொலிப்புக்கும் பரப்புகள் வந்து ஒழுங்கற்ற பரப்பாக இருந்துச்சுன்னு வைங்களேன், படுகதிர்கள் இணையாக இருக்கும், ஆனால் எதிரொலிப்புக்கு பின் வர கதிர்கள் வந்து இணையாக இருக்காது. அடுத்தது ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் திசை மாற்ற கோணம். திசை மாற்ற கோணம் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சரிங்களா? இங்கே பாருங்க, படுகதிர் விலகுகதிர் இது ரெண்டுக்கும் இடையே உள்ள கோணம் தான் திசை மாற்ற கோணம். இப்போ படுகதிர் விலகுகதிர் அப்படின்னா இந்த படத்துல இருந்து ஏஓங்கிறது படுகதிர், ஓபிங்கிறது விலகுகதிர். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், ஏஓவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஓசின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஓசி ஓபி இது ரெண்டோட ஆங்கிள் தான் திசை மாற்ற கோணம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஏஓசி வந்து ஒரு நேர்கோடு, அதோட கோணம் 180. 180லேருந்து ஐஆர், ஆறுங்கிறது ஐக்கு சமம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 2i, அதை மைனஸ் பண்ணால் 180 - 2iன்னு கிடைக்கும். வேற எப்படி கொண்டு வரலாம்னா, நோக்கு கோணம், அதாவது ஆல்ஃபான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதிலிருந்து கொண்டு வரலாம். பாருங்க, படுகதிர் எதிரொலிப்பு தளம் ஏஓஎக்ஸுங்கிறது ஆல்ஃபா, இது ஆல்ஃபானா கண்டிப்பாக பிஓஒய்யும் ஆல்ஃபாவாக தான் இருக்கும். அதே சமயம் கீழே இருக்கிற அந்த ஒய்ஓசியும் ஆல்ஃபா. ஸோ இப்போ இந்த இடத்த வரையறையின்படி பிஓசி நமக்கு என்னன்னா 2 ஆல்ஃபா, இந்த மாதிரியும் சொல்லலாம். அடுத்ததாக எடுத்துக்காட்டு 6.1. இந்த எடுத்துக்காட்டில் ஒரே படுகதிருக்கு ஒரு எதிரொலிப்பு பரப்பினை தீட்டா கோணம் சாய்க்கும் போது எதிரொலிக்கும் கதிரானது 2 தீட்டா கோணம் சாயும் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபிகரும் இந்த மேத்தமெட்டிக்கல் இந்த டெரிவேஷன்ஸும் பாருங்கள். இந்த ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அடுத்ததான் சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதல். ஒரு சமதள ஆடியில் பொருள் எவ்வளோ தூரத்தில் வைக்கிறோமோ அதற்கு சமமான தூரத்தில் அந்த ஆடிக்கு பின்னால் பிம்பம் தோன்றும். இதனோட விளக்கமும் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொன்னேனோ அதே போல தான். இதை ரீட் பண்ணிவிட்டு சொன்ன கான்செப்ட் அது பாருங்கள். படுகோணம் ஏஓ என்னும் எதிரொலிப்பு கோணமும் சமம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இருந்து தான் டெரிவேஷனே கண்டினியூ ஆகுது. கடைசியாக வரும்போது ஒன்றுவிட்ட கோணங்கள் என்ன, ஒத்த கோணங்கள் என்ன, ஒன்றுவிட்ட கோணங்களில் வர ஈக்குவேஷனும் ஒத்த கோணங்களில் வர ஈக்குவேஷன்லேயும் லெஃப்ட் சைடு ஈக்குவல், அதனால் ரைட் சைடு ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த முக்கோணவியல் விதியை பயன்படுத்தும் போது AD = A'(D)ன்னு கிடைக்கும். அடுத்ததான் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மைகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எப்பொழுதும் இடவள மாற்றம் கொண்ட நேரான மாய பிம்பம் கிடைக்கும். பொருளோட அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாகத்தான் இருக்கும். சமதள ஆடிக்கு முன்பாக பொருள் எவ்வளோ தூரத்தில் வைக்கிறீங்களோ அதே தொலைவிற்கு ஆடிக்கு பின்னால் பிம்பம் தோன்றும். அடுத்ததான் பொருள் ஒன்றை தீட்டா கோணத்தில் அமைக்கப்பட்ட 2 சமதள ஆடிக்கு நடுவு நீங்கள் வைக்கும்போது அந்த உருவான பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேபிள் காலத்தில் பாருங்கள், 2 ஆடிகளுக்கு இடையில் இருக்கிற கோணத்தின் மதிப்பு இரட்டைப்படையாக இருந்தால் நீங்கள் பொருளை வந்து சமச்சீர் நிலையிலோ சமச்சீரற்ற நிலையிலோ வைத்திருந்தீங்கன்னா பிம்பங்களின் எண்ணிக்கை 360/θ - 1 அப்படிங்கிற ஃபார்முலா படி கிடைக்கும். அல்லது 360/θ இந்த மதிப்பானது ஒற்றைப்படையாக இருந்தால் சமச்சீர் நிலைக்கு மட்டுமே மேற்கண்ட சமன்பாடு பொருந்தும். சமச்சீரற்ற நிலையில் பொருளானது வைக்கப்பட்டால் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையானது n = 360/θவிற்கு சமமாக இருக்கும்.
கீழே கொடுத்துருக்குற இந்த படத்தில் ஒரு நெயில் பாலிஷ் பாட்டில் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், அந்த 2 மிரருக்கும் இன்பிட்வீனில் வைக்கும்போது 3 இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம 2 சமதள ஆடியை என்ன ஆங்கிளில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் கிடைக்கும். அடுத்து என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் கண்ணாடி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஒருவர் தன்னோட முழு உருவத்தை கண்ணாடியில் பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடியோட உயரம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருந்த கேள்வி. இதற்கான பதில் h/2 அப்படிங்கிற விளக்கம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு என்ன சொன்னனோ அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். தலை மற்றும் கண் இதுக்கு இடைப்பட்ட தொலைவை h1னோ, அவரோட கண் மற்றும் பாதம் இதனோட தொலைவை h2ன்னு எடுத்துகிட்டு மொத்த உயரத்தை வந்து h1 + h2 அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கணும். இதில் 2 கடைக்கோடி புள்ளியில் ஏற்படுற எதிரொலிப்பு, அதாவது படுகோணம் எதிரொலிப்பு கோணம், இது ஒன்றுக்கொன்று சமம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற அந்த குத்துக்கோடு h1ங்கிற ஹைட்லேருந்து கீழே இருக்கிற அந்த எதிரொலிப்பு கோணம் h2 இது வரைக்கும் இருக்கிற அந்த தொலைவு எடுத்திங்கன்னா h1 + h2/2, அதுலேருந்து h/2 அப்படிங்கிற கான்செப்ட் கிடைக்கும். அடுத்து கடைசி கேட்ட கொஷின், கண்ணாடியின் உயரம் மனிதருக்கும் கண்ணாடிக்கும் இடையுள்ள தூரத்தை சார்ந்ததானா? சார்ந்து இருக்காது. ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு பொருளோட பிம்பத்தை பிரதிபலிக்கிற ஒன்று தான், அதனால் இந்த தூரத்தை வந்து அது சார்ந்து இருக்காது. அடுத்ததான் கோளக ஆடிகள். கோளக ஆடிகள் அப்படின்னு சொல்லும் போதே பொதுவாக அது எதிலிருந்து கொண்டு வராங்க அப்படின்னா கண்ணாடியினால் செய்யப்பட்டவை தான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, எதிரொலிப்பை பற்றி படிக்க இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஒரு உள்ளீடற்ற கோளத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு பகுதி கோளக பரப்பு. உள்ளீடற்ற கோளத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு சிறு பகுதி. நீங்கள் வந்து அதை வந்து கோளக ஆடியாக எடுத்துக்கும் போது எப்படி சொல்லலாம்னா குவியாடியாகவும் எடுத்துக்கலாம், குழியாடியாகவும் எடுத்துக்கலாம். அந்த கோளக ஆடியோட குவிப்பரப்பில் வந்து ஒளி எதிரொலிச்சதுன்னா அது வந்து குவியாடி, அல்லது குழிப்பரப்பில் வந்து ஒளி எதிரொலிப்பு ஏற்பட்டால் அதனை வந்து குழியாடி அப்படின்னும் சொல்லலாம். பாருங்கள், இந்த கொடுத்துருக்குற இந்த படத்தில் கீழே இருக்கு இல்லையா, உட்புறம் வந்து எதிரொலிப்பு பரப்பு இருந்துச்சுன்னா அது குழியாடி, வெளிப்புறத்தில் வந்து எதிரொலிப்பு பரப்பு இருந்தால் அது குவியாடி. இந்த ஆடிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்துகிற ஒரு சில துறை சார்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சொற்கள்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து வளைவு மையம். கோளக ஆடி செய்யப்பட்ட அந்த கோலத்தோட மையம் கோளக ஆடியோட வளைவு மையம். வளைவு ஆரம்னா கோளக ஆடி செய்யப்பட்ட கோலத்தோட ஆரம் கோளக ஆடியின் வளைவு ஆரம். அடுத்தது ஆடிமுனை. ஆடிமுனை அப்படிங்கிறது அந்த கோளக ஆடிப்பரப்பின் மைய புள்ளி, அல்லது வேற எப்படி சொல்லலாம்னா அந்த கோளக ஆடியின் வடிவியல் முனை, ஜியோமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆடிமுனை, ஆப்டிக் சென்டர் ஆர் போல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் முதன்மை அச்சு. முதன்மை அச்சு அப்படிங்கிறது ஆடிமுனை மற்றும் வளைவு ஆரம் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு கோடு, ஒரு நேர்கோடு, இதுதான் முதன்மை அச்சு. இப்போ முதன்மை அச்சு வழியாக ஒரு கதிர் செல்லுது அப்படின்னா அது ஆடியில் பட்டு எதிரொலித்து மறுபடியும் அதே முதன்மை அச்சு வழியாகவே திரும்பி வரும். அப்படி வந்தால் இதை வேறு எப்படி சொல்லலாம்னா ஒளியியல் அச்சு அப்படின்னும் சொல்லலாம். அது இங்கே கொடுக்காம இருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவியம் அல்லது குவிய புள்ளி. குவியம் அப்படின்னா முதன்மை அச்சுக்கு இணையாக வர்ற ஒளிக்கதிர்கள் ஒரு கோளக ஆடிப்பரப்பில் பட்டு எதிரொலிப்புக்கு பிறகு ஒருவேளை அந்த ஆடி வந்து குழியாடியாக இருந்துச்சுன்னா முதன்மை அச்சோட ஒரு புள்ளியில் குவியும். அதனால் இதுக்கு பேர் குவிக்கும் ஆடின்னு பேர். இதே வந்து உங்களுக்கு குழியாடியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், குழியாடிக்கு பேர் தான் குவிக்கும் ஆடி. இதே குவியாடியாக இருந்தால் அந்த முதன்மை அச்சோட ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைவது போல் தோன்றும், அப்பியர்ஸ் டு டைவர்ஜிங். அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா விரிக்கும் ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளி தான் இந்த இடத்த குவிய புள்ளி, குவியம் அல்லது குவிய புள்ளி. அடுத்து பாருங்களேன், குவிய தூரம். ஆடிமுனைக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையில இருக்கிற தூரம் தான் குவிய தூரம். அடுத்து குவிய தளம், ஃபோக்கல் பிளேன். குவியம் வழியா முதன்மை அச்சுக்கு செங்குத்தா இருக்கிற ஒரு தளம் குவியத்தளம். கொடுத்துருக்கிற இந்த படம் குழியாடி. குழியாடியில் நிறைய வர இணைக்கதிர்கள் ஆடியில் பட்டு எஃப் அப்படிங்கிற ஒரு குவியத்தில் குவியம் அடைஞ்சிருக்கு. இதனால இது பேர் குழியாடிக்கு பேர் குவிக்கும் ஆடி. பிக்கும் எஃப்க்கும் இருக்கிற தூரம் குவிய தூரம், பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிற தூரம் வளைவு ஆரம். குவியாடிங்கிறது விரிக்கும் ஆடி. இணைக்கதிர்கள் வந்து அந்த ஆடியில் பட்டு விரிஞ்சு போகிறது மாதிரி இருக்குது. எங்கே இருந்துன்னா எஃப்ங்கிற புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் தோன்றும். இது வந்து வர்ச்சுவல் இமேஜ் கொடுக்கும், அதனால தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எஃப்ங்கிறது குவிய புள்ளி.
அடுத்து அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஓரக்கதிர்கள். இந்த முதன்மை அச்சுக்கு மிக நெருக்கமா முதன்மை அச்சோடு மிகச்சிறிய கோணத்துல செல்ற கதிர்கள் எல்லாம் அண்மை அச்சு கதிர்கள். அதாவது ஆடி முனைக்கு மிக அருகில் வந்து விழும். பாருங்க இந்த படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி. ஓரக்கதிர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதன்மை அச்சிலிருந்து வெகு தூரத்தில் செல்லும் கதிர்களுக்கு ஓரக்கதிர்னு பேரு. இது ரெண்டுமே செயல்படுற விதம் வேற. ஏன்னா ரெண்டும் வேறு வேறு புள்ளியில எதிரொலிப்புக்கு பிறகு செல்லுது. இங்கே நாம் எடுத்துக்கிறது ஒரு சில காரணங்களுக்காக அல்லது இந்த தோராயமாக்கல் அப்படிங்கிறதுக்கு துணை புரிவதனால் அண்மை அச்சு கதிர்களை மட்டுமே இந்த கதிர் ஒளியில நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது குவியத் தூரம் Fக்கும் வளைவு ஆரம் Rக்கும் இடைப்பட்ட தொடர்பு. இது 3 மார்க்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருந்தேன். இதற்கான விளக்கம் இங்கிலீஷ் மீடியம் என்ன சொன்னோன்னே அதே தான். அது தெளிவாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டெரிவேஷன்ஸ் பாருங்கள், புரியும். அடுத்ததா கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள். எப்பவுமே பிம்பங்கள் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கதிர்கள் வந்து எங்கே உங்களுக்கு மீட் பண்ணதோ அங்கே தான் பிம்பங்கள் தோன்றும். இந்த இடத்த கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா வரைபடங்கள் அமைத்து கண்டறியும் முறைக்கு பிம்ப தடமறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிம்பத்தை கண்டறியறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம 2 ரே வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, கீழே வந்து ஒரு 4 ரே கொடுத்து இப்படி கதிர் வந்தால் இப்படி தான் போகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபிங்கிறது பொருளிலிருந்து வர்ற கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக போனால் அந்த ஆடியில் பட்டு எதிரொலிப்பு அடைந்த பிறகு முதன்மை குவியம் வழியாக செல்லும். செகண்ட் பாருங்களேன், ஏபிங்கிற பொருளிலிருந்து வர்ற கதிர் முதன்மை குவியம் வழியாக போனால் ஆடியில் பட்டு எதிரொலிப்பு அடைந்து முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் அப்படியே மாறுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து மூன்றாவதாக வளைவு மையம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம் வழியாக ஒரு கதிர் போனால் எதிரொலிப்புக்கு பிறகு அதே பாதையில் திரும்பி வரும். அடுத்ததான் 4ஆவதாக கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம எப்படி ரூல்ஸ் எடுத்துக்கிறோம், ஆடி முனையில் வந்து விழுற ஒரு கதிர் முதன்மை அச்சை வந்து செங்குத்து கோடாக எடுத்துட்டு எதிரொலிப்பு விதியின்படி வெளியேறும்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற பார்ட் வந்து படுகோணமாக எடுத்து கீழே இருக்கிறது எதிரொலிப்பு கோணமாக எடுத்துக்கணும். அடுத்ததான் கடைசியாக நாம் பார்க்குற இந்த கிளாஸோட டாப்பிக்கு கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படின்னு சொல்லும்போது அந்த கொடுத்துருக்குற அந்த ஃபிகர் தான். அதாவது இந்த இதில் வந்து எல்லா கான்செப்டுமே அந்த டயக்ராம் இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. டயக்ராமை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ படுமொழியினை வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் வர்றது போல தான் எடுக்கணும். ஏன்னா பொருள் அப்படிங்கிறது எப்பவுமே ஆடிக்கு இடது பக்கம் தான் இருக்கும். எல்லா தொலைவுகளும் நீங்கள் ஆடி முனையிலிருந்து தான் அளக்கணும். ஆடி முனை தான் தொடக்க புள்ளி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஆடிமுனைக்கு வலப்புறமாக முதன்மை அச்சுக்கு இணையாக அளக்கிற தூரங்கள் வந்து நேர்குறி தூரமாக எடுத்துப்பாங்க. இதே வந்து ஆடிமுனைக்கு இடப்புறமாக முதன்மை அச்சுக்கு இணையாக அளக்கப்படுற தூரங்கள் வந்து எதிர்குறியாக கருதப்பட வேண்டும்னு சொல்றார். 5, முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல்நோக்கிய உயரங்களை வந்து நேர்குறியாகவும் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ்நோக்கிய உயரங்களை வந்து எதிர்குறியாகவும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மரபு குறி பின்பற்றினாதான் கணக்கீடுகள் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த முடிவுகள் வந்து சரியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம ரே ஆப்டிக்ஸில் ஒரு சில பேசிக் கான்செப்டை பார்த்தோம். இது எல்லாமே இந்த லெசன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற பேசிக் டேர்ம்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸி ஷெட்யூலில் நீங்கள் இருந்தாலும் கூட தெளிவாக பொறுமையாக இந்த கிளாஸ் வந்து நீங்கள் கவனிக்கும் போது நிச்சயமாக புரியும். ஏன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெசனோட ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது போல் செகண்ட் வால்யூமுக்கு இதுதான் ஸ்டார்டிங்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வால்யூமை இந்த கிளாஸ்லேருந்து தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு கான்செப்டும் இம்பார்ட்டன்ட் தான், ஒரு கிளாஸும் இம்பார்ட்டன்ஸ் தான், சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை கேளுங்க, இல்லைன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.